சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எழுப்பிட்டாரு. பிறந்தநாள் உனக்கு தான் நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறேன். எங்கே வர பிறந்தநாள் உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன். எங்கடா வெளியே கொடுக்க போகிறீங்க? புது கடை எழுப்பி அம்லே ரெடி 1 2 3 ஓப்பன். என்ன வண்டி? என்ன வண்டி? ஆறு வண்டி. ஊரா வீட்டு வண்டி. ஆறு வண்டி பேசுறதா? அதே ஊரா வீட்டு வண்டி. ஊரா வீட்டு உனக்காண்டி வாங்கினா நீ என்ன யார் வண்டிக்கிற? ஆறு வண்டிப்பா. நம்ம வண்டியா? ஆறு வண்டி நம்ம ரவுண்ட் எடுத்து போகிறோம். ஊரா வீட்டு ரவுண்ட் எடுத்து போகிறாங்க. இது நம்ம வண்டி. ஊரா வீட்டு எடுத்து போனால் சேர்த்து கொண்டே அடிப்பாங்க. ஆறு வண்டி அந்த வண்டி ஆறுமா? யார் வாங்கினது அப்பாவுக்கு? யார் வாங்கினது? அக்கா வாங்குச்சா? ஐ போங்க, நீ அப்பா அக்கா எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க வண்டியில். வாங்க, பாப்பா தான் வாங்கியிருக்கு. இந்த பச்சை என்ன பைக்கு கிஃப்டா? ஆறு வைக்கிறது. அதாவது நீ எப்பயுமே சின்ன வயசுல நீ எமஹா பைக்கை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தேல. சரி, இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டேக்கு நாங்கள் வாங்கின கிஃப்ட்டு 1,00,000 எவ்வளோ தேவையாகலாம்? பைக்குன்றாங்க, 1,00,000ன்றாங்க, சாய விட்டாங்க. ஓகே, வாங்கி 3 மாசமா தேடி பாப்பா உனக்காண்டி வாங்கியிருக்கு. 3 மாதம் தேடி வாங்கிச்சா? ஆமாம். எக்ஸாம் போட்டு ஃபோனில் பார்த்து இருந்துச்சா? ஆமாம் ஆமாம், நாங்கள் தான் வாங்கினோம். எங்கே வாங்கினீங்க? நல்லா வாங்கினீங்க. சசிமா மட்டும் சொல்லி வாங்கினோம். சனி யார் வாங்கி கொடுத்தது வண்டி? அப்பாவுக்கு யார் வாங்கி கொடுத்தது? யார் வாங்கி கொடுத்தது வண்டி? அம்மாவும் அப்புறம் யார்? அக்கா, ஜெயஸ்டி அக்கா. நீ டவுசர் போட வரீங்க, டவுசர் போட்டுவாங்க. அப்போ ஒரு ரவுண்டு ஓட்டி போட்டு வரேன். அப்பா கூட இருக்கிறியா நீயும்? ஜெயஸ்ரீ வா, சீக்கிரம் வா. டவுசர் போடாம இருக்கடா. அப்புறம் பொய்யா சொல்லிட்டு இருக்கோம். வாங்கிட்டு வச்சு நம்மளை தீர்வு
ஏங்க எப்படி இருக்கு பாப்பாவோட பர்த்டேக்கு உங்களுக்கு நாங்கள் பண்ண கிஃப்ட் எப்படி இருக்கு? இது தேவையா? உள்ள வண்டியை ஓட்ட மாட்டாங்க, செட்டு நிறைய நிறைஞ்சு கிடக்கு. இருந்தாலும் நீ உன் மனசுல சந்தோஷமா இருக்கே இல்லையா? சரி, சந்தோஷம் தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு காலங்கள் இன்னைக்கு எப்படி சொல்றது, அது ஒரு வாலிப காலங்களில் சந்தோஷமா இருந்துச்சு. சரி, சந்தோஷம் நம்ம வாழ்றோம். அப்போ கஷ்டமா இருந்துச்சு. அந்த யமஹா வண்டி உனக்கு கனவு வாகனத்தை நாங்கள் விற்றோம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ அளவு கடவுள் வச்சுருக்காரு. என் அப்பாவுக்கு அந்த வண்டியை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் 3 மாதமாக தேடி இந்த வண்டியை உங்களுக்காண்டி ரெடி பண்ணோம். எப்படி பாப்பாவோட பர்த்டேக்கு உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோமா, அது மாதிரி ஆயிடுச்சா? ஏய், உண்டியில் மட்டுமா? அம்மா வேற காசு கட்டல. ஜெயஸ்ரீக்கு வந்து வண்டி ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா சின்ன வயசுல வச்சு ஓட்டினது ஞாபகம் வரும். சரி, அப்போ ஒரு வண்டி எடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வாங்க. வண்டி உங்களுக்கு தான். என்னங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா? பாப்பா அங்கே பாடுறா, உங்கள் மகன் மட்டும் அங்கேயே வர்றா. இங்கே வர்றா.